chapter 14 statistics la exercise 14.1 adula first sum give 5 examples of data that you can collect from your day to day life. நம்மளோட day to day lifeல நம்ம நிறைய டேட்டா கலெக்ஷனை கிராஸ் பண்ணி வருவோம். நம்ம நிறைய விஷயம் பார்ப்போம். அந்த நிறைய விஷயத்துல இருந்து நம்மளால நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஓப்பன் கொஸ்டின். நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எனி 5 எழுதுவோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அவர் கிளாஸ், டெலிஃபோன் பில்ஸ், நம்மளோட வீட்டோடைய டெலிஃபோன் பில்ஸ் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு கலெக்ட் பண்ணலாம். டெலிஃபோன் பில்ஸ் ஆஃப் அவர் ஹவுஸ் ஃபார் லாஸ்ட் 3 years, 3 years-ஆ எவ்வளவு டெலிஃபோன் பில் மாசம் மாசம் வந்துச்சுன்னு கலெக்ட் பண்றது, அது ஒரு டேட்டா. இல்லைன்னா ரொம்ப வாஸ்டான டேட்டா அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் appeared for exam, appeared in an exam. இந்த டேட்டா வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும் போதோ இந்த நியூஸ் கேட்கும் போது நம்ம ஆப்டைன் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம் ஆப்டைன்டு ஃப்ரம் நியூஸ் பேப்பர், நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து கலெக்ட் பண்ண ஒரு டேட்டா. செகண்ட் சப்டிவிஷன், கிளாசிஃபை தி டேட்டா இன் கொஸ்டின் 1 ஆஸ் பிரைமரி ஆர் செகண்டரி டேட்டா. இதுல எதெல்லாம் பிரைமரி டேட்டா எதெல்லாம் செகண்டரி டேட்டா நம்ம பிரிச்சு எழுதணும். பிரைமரி டேட்டா அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு இன்வெஸ்டிகேட்டரால அவங்கள பத்தியே கலெக்ட் பண்றது, இல்ல ஒரு ஆப்ஜெக்டிவ் நம்மளோட மைண்ட்ல வச்சு கலெக்ட் பண்றது தான் பிரைமரி டேட்டா.